அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான். ஒன் மியூசிக் டேரக்டரால போட முடியல, எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருக்கும். அது கேட்டதான் இன்னும் சந்தோஷமா கொடுத்துரும். கேட்கலங்கிறனால தான் கொஸ்டின், என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம் நீங்க. வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜேடி. கங்கை அமரன் பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் பாட்டை தானே நீங்கள் வந்து திருடி யூஸ் பண்ணீங்க, ஸோ அதனால இந்த பாட்டுக்கு வந்து நான் கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜிபியு படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து அஜித்துக்காக வந்து படம் ஓடல, ஸோ எங்கள் அண்ணன் பாட்டு போட்டதுனால இந்த படமே வந்து ஓடி இருக்கு, அதனால தான் வந்து நான் இந்த படத்துக்கு வந்து கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 7 கோடி ரூபாய் மியூசிக் டைரக்டருக்கு பணத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட பாட்டை வாங்காம எங்கள் அண்ணனோட பாட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ஸோ அதனால தான் வந்து எங்கள் அண்ணன் கிட்ட பர்மிஷன் கேட்காம இருக்கிறனால தான் எங்களுக்கு கோவம் வந்தது. ஸோ பணம்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க, பணம் வந்து நிறைய கொட்டி கிடக்குது, அதனால வந்து அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. எங்கள் அண்ணன் கிட்ட கேட்காம நீங்கள் போட்டதுனால தான் எங்களுக்கு அந்த கோவமே. இந்த படத்தோட ஹீரோவாலையோ இல்லை மியூசிக் டைரக்டர்லையோ வந்து ஃபேன்ஸ் இந்த படம் பார்க்க வரல, எங்கள் அண்ணன் போட்ட அந்த பாட்டால் தான் ரசிகர்களே பார்க்க வராங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து எந்த வேலையும் வாங்காமல் அவரு காசு கொடுத்துருக்கீங்க, ஆனால் வந்து எங்கள் பாட்டு யூஸ் பண்ணது எங்களுக்கு எதுவுமே தரலையே, அதனால தான் வந்து நாங்கள் இந்த கேஸ் போட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டால் காசு கூட கேட்க மாட்டாரு, ஃப்ரீயாகவே கொடுத்துருவாரு. ஆனால் அவர்கிட்ட கேட்காம நீங்கள் போட்டதுனால தான் அந்த கோவமே. அதோட பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மியூசிக் இப்போல்லாம் சரியாக போகிறது கிடையாது, நாங்கள் போட்ட மாதிரி வந்து யாரும் போகிறதில்ல. ஸோ நாங்கள் நல்லா போட்டதுனால தான் வந்து எங்களோட இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டால் எங்களை கேட்காம நீங்கள் எப்படி அதை வந்து உங்கள் படத்தில் யூஸ் பண்ணுவீங்க, அதனால தான் எங்களுக்கு கோவமே சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்ன இந்த பதில் வந்து உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.